ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஆல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த பேண்டமிக்ல கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாருமே. நம்ம இன்னைக்கு டேரெக்டாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, we are going to discuss one of the most important topic, time, speed and the distance. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா பேங்க் எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு இது வரக்கூடிய டாபிக். இதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக நம்மளுக்கு வரும். இந்த டாபிக்ல இருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு, போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த டாபிக்கோட பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா சம்ஸையும் நம்ம ஸ்ட்ராங்கா போடும்போது தட் இஸ் ஃபாஸ்டா போடவும் ட்ரை பண்ணிடணும், தட் இஸ் ஸ்ட்ராங்காவும் போடணும், அதே மாதிரி கிளியராகவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த டாபிக்கோட ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் டைம். ஸோ ஸ்பீடுக்கும் டைமுக்கான ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பர்டிகுலர் லெக்சர் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த சீரியஸ்ல தட் இஸ் என்ன சீரியஸ் நம்ம பார்க்க போறோம், we are going to discuss about aptitude cheat codes. இந்த சீரியஸ்ல நம்மளுக்கு வந்து we are not going to discuss the basics நம்ம பார்க்க போறது கிடையாது. அதாவது பேசிக்கா டீடைலா பார்க்க போறது கிடையாது. டைரக்டா நம்ம சம்ஸ்ல போக போறோம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன சின்ன பார்ட், ஒரு இம்பார்ட்டன்டான பேசிக் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு டைரக்டா நம்ம சம்ஸ்ல போயிடலாம். சரிங்களா? ரைட், கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டாபிக் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். இதுல பர்டிகுலர் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, we are going to discuss about the relation between speed and time. We are going to discuss the relation between speed and time. இப்போ ஸ்பீடும் டைமும் நம்மளுக்கு என்ன ரிலேஷன், என்ன ப்ரொபோர்ஷன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை நான் திருப்பி ரீகேப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. we can directly say speed and time are inversely proportional to each other நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? when the distance is constant. எப்போ நம்ம சொல்லலாம்? distance constant ஆ இருந்ததுன்னா நம்ம ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, there should be two cases. அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் d அப்படின்ற டிஸ்டன்ஸை ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பீட்ல நான் டிராவல் பண்ணணும். we need to cover in two different speed. இது s1 அப்படின்னு ஒரு ஸ்பீட் இருக்கு, s2 னு ஒரு ஸ்பீட் இருக்கு. அப்போ s1 ஸ்பீட்ல போகும்போது நான் t1 டைம் எடுத்துப்பேன். அதே டிஸ்டன்ஸை s2 ஸ்பீட்ல போகும்போது t2 டைம் எடுத்துப்பேன். அப்போ இந்த என்டையர் ரிலேஷன்ல நம்மளுக்கு என்ன கான்ஸ்டன்ட்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்றது கான்ஸ்டன்ட். அப்போ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கனால இந்த ரெண்டு டேர்ம், ரிமைனிங் ரெண்டு டேர்ம் என்னென்ன டேர்ம் இருக்கு? ஸ்பீடும் டைமும். இந்த ஸ்பீடும் டைமுக்கான ரிலேஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், என்ன ரிலேஷன் பார்த்துட்டோம்னா, ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் when the distance is constant. இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம மூணு ரிலேஷன் சொல்லலாம். இந்த ரிலேஷன்ல speed is inversely proportional to time. அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம மூணு கேஸ் கொண்டு வரலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸ், s1 by s2 is equal to t1 by t2. இது செகண்ட் கேஸ், d is equal to s1 s2 divided by s1 difference s2 into time t1 difference t2. இது எல்லாமே நம்மளோட நார்மல் கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் இதுக்கு ப்ரொசீஜர் எப்படி போடணும்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியல புரியல அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டீடைலா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி வந்துன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதுல நம்ம பார்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம டைரக்டா ப்ராப்ளம்ஸ்ல போய் அந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்றது நம்ம வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும். இதுக்கு நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்த்தது. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த சிச்சுவேஷன் என்ன வித்தியாசம் மட்டும் பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? t1 minus t2 இருக்கு இல்லையா? அப்போ ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா if time difference is given to you, then go for this formula. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதாவது டிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கொஸ்டின்ல டைம் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம்னா, அதே கொஸ்டின்ல நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் கொடுக்கிறதுக்கு பதிலா எதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க? ஸ்பீடோட டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்பீடோட டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா then go for this formula. இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண பாருங்க. சோ this formula, இந்த ரெண்டுமே சிமிலர் ஃபார்முலா தான், டிஃபரண்ட் ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. பட் எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கும். இது நம்ம எந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணணும்? டைம் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஸ்பீட் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். இது எல்லாமே ஃபார்முலாஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. இது ஜெனரலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. that is more than enough. சரிங்களா? ரைட். சோ இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா, let's go for the problem. சோ மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப், ஸ்மால் பாயிண்ட் டக்குன்னு முடிச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ்க்குள்ள போகலாம். ஸ்பீட் டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்போ? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு மொத்தம் மூணு கேஸ் இருக்கு. the first case s1 by s2 is equal to t2 divided by t1. so இங்க மாத்தி போட்டுருக்காங்க t2 divided by t1. சரிங்களா? இத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. s1 by s2 is equal to t2 divided by t1. next d is equal to second case, d is equal to s1 s2 divided by s1 difference s2 t1 difference t2. last case, third case, d is equal to t1 t2 divided by t1 difference t2 into s1 difference s2. so this is very simple. let's move to the problems one after the other. so first question பாருங்க. ரொம்ப சிம்பிளான பேசிக் क्वेश्चन தான் இது எல்லாமே. so just listen carefully. I'll just read the question, just listen carefully to the question. A man
a man takes 15 hours to reach a destination. ஒரு man வந்து அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு அவருக்கு மொத்தம் எவ்வளவு டைம் ஆகுதுன்னா 15 மணி நேரம் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறான்றத பார்க்கலாம். However, he noticed that his time reduces by 20%. However, he notices. அவர் என்ன பண்றாருன்னா அவர் நோட்டீஸ் பண்றாரு. என்ன நோட்டீஸ் பண்றாரா? அவர் போகும்போது அவரோட டைம் வந்து 20% ரெடியூஸ் ஆகுதுன்றத நோட்டீஸ் பண்றாரு. எப்போ ரெடியூஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம். If he improves his speed by 6 kilometers per hour. அதாவது அவர் வேகத்தை 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல அதிகமா போயிருந்தாருன்னா அவரோட டைம் ரெடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். எவ்வளவு பர்சன்ட் ரெடியூஸ் ஆகுதா? 20% ரெடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மறுபடியும் பார்ப்போம். ஒரு டெஸ்டினேஷனை 15 மணி நேரத்துல போயிறாரு. அவர் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றாரு. சப்போஸ் அவரோட ஸ்பீட் வந்து அவரோட டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. எவ்வளவு பர்சன்ட் ரெடியூஸ் ஆகுது? 20% ரெடியூஸ் ஆகுது. எதனால? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறனால. எவ்வளவு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறனால? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறனால. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிஸ்டன்ஸ். ரைட்? சோ லெட்ஸ் கோ வித் a ஷார்ட்கட். நம்ம டைரக்டா ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இதோ நீங்க உங்க பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு இங்க இடத்துல டைம் இருக்கு இல்லையா? எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கான ரெடியூஸ் ஆகுது? 20%. எதுல இருந்து ரெடியூஸ் ஆகும்? ஒரிஜினல் டைம்ல இருந்து. ஒரிஜினல் டைம் இங்க நம்மளுக்கு என்னது? 15 hours. அதுல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா லெட்ஸ் அஸ்யூம் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூவை 100% எடுத்துக்கோங்க. அப்போ சேஞ்ச்டு வேல்யூ இல்ல ரெடியூஸ்டு வேல்யூன்னு கூட சொல்லலாம். இல்ல சேஞ்ச்டு வேல்யூ நான் இங்க எடுத்துக்கேன். ஏன்னா சேஞ்ச் எடுத்துக்கிட்டேன்னா இட் கேன் பி எய்தர் ரெடியூஸ்டு வேல்யூ ஆர் இட் கேன் பி எய்தர் an increased வேல்யூ. அதனால நான் ஜெனரலா சேஞ்ச்டு வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 20% கம்மி ஆயிடுச்சு. அப்ப 20% கம்மி ஆயிடுச்சுன்னா இப்போ எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? நம்ம சொல்லலாம் 80%. சோ திஸ் இஸ் நதிங் பட் டைம். அப்ப டைம் நமக்கு ஒரிஜினலா 100% இருந்தது. இப்போ 20% குறைஞ்சதுனால நம்மளுக்கு இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னா 80% வரும் நம்ம சொல்லலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்க. சோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? It becomes as 5:4 நம்ம சொல்லலாம். It becomes as what for us? 5:4. அப்ப டைமோட வேல்யூ 5:4 னா ஸ்பீடோட வேல்யூ என்ன இருக்கும்? It is nothing but reverse, that is inversely proportional. அப்ப ஸ்பீடோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்? 4:5 ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 4ன்றது என்ன? அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். That is your original speed. இந்த 5ன்றது என்னது? Changed speed. இந்த கேஸ் நமக்கு ஸ்பீட் என்ன இருக்கு? இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பார்ட்? 1 பார்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கான்? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ன்னு கொடுத்திருக்கானா? அந்த 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இந்த 1 பார்ட். அப்போ 1 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 1 பார்ட் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா we can say the value of 4 part will be equal to 24 kilometer per hour. 4 part நமக்கு என்னவா இருக்கும்? 24 kilometer per hour இருக்கும். அதே மாதிரி 5 part நமக்கு என்ன சொல்லலாம்? We can say the value for 5 part will be equal to 30 kilometer per hour. Right? இப்போ கவனிங்க. இந்த 5 என்னது? What is this 5? This 5 is nothing but time. என்ன டைம்? ஒரிஜினல் டைம். நமக்கு இங்க ஒரிஜினல் டைம் கொடுத்துட்டாங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? 15 hours ன்னு கொடுத்துட்டாங்களா? ரைட்? அப்ப 5 part தான் நமக்கு என்ன சொல்லலாம்? 15 hours ன்னு நம்ம சொல்லலாம். 5 partன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 15 hours. அப்ப 5 part 15 hours னா 1 part 3 hours. 5 part 15 hours னா 1 part 3 hours. அப்ப 1 part 3 hours னா 4 part என்னது? 4 partன்றது 12 hours. We can say 4 part will be equal to what for us? 12 hours. இப்ப கவனிங்க. What is this 15? 15ன்றது time. What is 24? 24 is nothing but the speed. அப்போ speed into time நமக்கு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? Distance கிடைக்கும் நம்ம சொல்லலாம். ஒன்னு இதுல வச்சு நீங்க போடலாம். அப்படி இல்லனா இதுலயும் நம்ம வச்சு போடலாம். 12ன்றது என்னது? Time. 30 km per hour ன்றது speed. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன சொல்லலாம்? We can say it will be equal to 360 km அப்படி நம்ம சொல்லலாம். So we can say the distance traveled by that particular person will be equal to what for us? 360 km நம்ம சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளான பேசிக் क्वेश्चन. இது கொஞ்சம் நான் டீடைலா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். டக்கு நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். D is equal to T1 T2 divided by T1 difference T2 into S1 difference S2. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்றேன்னா 15 hours அப்படின்றது நமக்கு ஒரிஜினல் டைம். அது எவ்வளவு % ரெடியூஸ் ஆகுது? 20%. 10% எவ்வளவு? 1.5. அப்ப 20% என்ன சொல்லலாம்? 3 hours. அப்ப 3 hours ரெடியூஸ் ஆகுது. அதாவது 15 ஹவர்ஸ்ல 20% ரெடியூஸ் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் வர போறது என்ன சொல்லலாம்? 12 hours நம்ம சொல்லலாம். Let's say this 15 hours as first time, this 12 hours the second time. அப்ப நமக்கு T1 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 15, T2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 12. ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்? 3 நம்ம சொல்லலாம். T1 டிஃபரன்ஸ் T2 என்ன சொல்லலாம்? 3 நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த 600 இருக்கு இல்லையா? இந்த 600 என்னது? ஆக்சுவலா இந்த 6 km per hour அப்படின்றது என்ன சொல்லலாம்? இந்த 30 km per hour, இந்த 24 km per hour அந்த ரெண்டு ஸ்பீடோட டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப क्वेश्चनல இங்க நமக்கு கொடுத்திருக்க 6 km per hourன்றது என்னது? ஸ்பீடோட டிஃபரன்ஸ். அப்போ ஸ்பீட் டிஃபரன்ஸோட வேல்யூ டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 6 km per hour. கேன்சல் பண்ணுங்க. It goes for exactly 2 times. 2 into 15 we can say it is 30.
30 into 12, we can say the answer is what? 360 again. So we can say the answer for the question is again same 360 kilometer. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த மெத்தட்ல போட்டு புரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ம சால்வ் பண்றோம். ரைட்? ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்கிறது எல்லாமே என்னது? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், அதை பேஸ் பண்ணின क्वेश्चंस தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Yes, now let's go for the next question. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Arun travels from Chennai at 60 km/h. So Arun ஒருத்தர் இருக்காரு. Arun என்ன பண்றாருன்னா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. எங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காருன்னா சென்னையில இருந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல? 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. After 3 hours, Karthik starts to follow Arun from the same point at 80 km/h. இப்ப நல்லா கவனிங்க. அருண் ஒருத்தர் இருக்காரு. அவர் சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. அடுத்தது வேற யார் வரான்னா கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கரெக்டா அருண் எங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அதே பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றாரு. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? அட் வாட் டிஸ்டன்ஸ் கார்த்திக் கேச்சஸ் அருண். சோ எந்த டைம்ல கார்த்திக் வந்து அருணை கேட்ச் பண்ணுவாரு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ கவனிங்க, லெட்ஸ் ஹேவ் an idea. அருண் இங்க இருக்காரு, இது கார்த்திக்னு வச்சுப்போம். அருண் ஃபர்ஸ்டே கிளம்பிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியாது. லெட் இட் பி as it is. ஆனா அருண் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? 60 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். கார்த்திக் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? we can say he is traveling at 80 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். இப்போ அருண் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு மணி நேரம் கழிச்சு கார்த்திக் ஸ்டார்ட் பண்றாருன்னா 3 hours கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்றாரு. எவ்வளவு மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றாரு? 3 hours அப்புறம் ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. லெட்ஸ் சே கார்த்திக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அருண் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு, கார்த்திக்கும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சே கார்த்திக் கேட்சஸ் அருண் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல கார்த்திக் வந்து அருணை கேட்ச் பண்ணிட்டாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கும். ஜஸ்ட் அஸ்யூம். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. அருணும் இங்க தான் ஸ்டார்ட் பண்றாரு, கார்த்திக்கும் இங்க தான் ஸ்டார்ட் பண்றாரு. கரெக்டா? பட் கார்த்திக் 3 மணி நேரம் லேட்டா ஸ்டார்ட் பண்றாரு. ஈவன் தோ he is starting 3 hours later. அதாவது 3 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் கார்த்திக் என்ன பண்றாரு? இந்த பாயிண்ட்ல அருணை கேட்ச் பண்ணிட்டாரு. அப்படின்னா அர்த்தம் கார்த்திக்கும் அருணும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம். அப்ப ரெண்டு பேருமே கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம். ஈவன் தோ தி டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற டேட்டா இங்க நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபால்ட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. நல்லா கவனிங்க, என்னென்ன டேட்டா இருக்குன்றத பாருங்க. 60 km/h இருக்கு, 80 km/h இருக்கு. அப்ப ரெண்டு ஸ்பீட் இருக்கு, S1 S2 னு ரெண்டு ஸ்பீட் இருக்கு. வேற என்ன இருக்கு? 3 hours னு ஒரு டேட்டா இருக்கு. இந்த 3 hoursன்றது என்ன சொல்லலாம்? டைம் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். சோ this 3 hoursன்றது நம்ம என்ன சொல்லலாம்? டைம் டிஃபரன்ஸ். ஏன்னா கார்த்திக் 3 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அருண் டிராவல் பண்ண டைமோட கார்த்திக் டிராவல் பண்ண டைம் 3 மணி நேரம் கம்மியா இருக்கும். அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா we can go with this formula S1 S2 divided by S1 difference S2 into time difference. T1 difference T2 நம்ம சொல்லலாம். சரிங்களா? So S1 ஓட வேல்யூ என்னமா? We can say the value of S1 is 60 into 80 divided by the difference between the two is what for us? 20 into what's the time difference? Time difference நமக்கு 3 hours. Cancel பண்ணுங்க, 0 0 get cancels. இந்த ரெண்டு வேல்யூயும் cancel பண்ணுங்க, it exactly goes for 4 times. So multiply பண்ணுங்க, 3 into 4 it's 12, 12 into 6 it is 72. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது? 720 கிலோமீட்டர் நம்ம சொல்லலாம். சோ இத நீங்க ரேஷியோல தான் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே ஸ்டெப்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். So that's the beauty of these type of questions. As well as இந்த மாதிரி क्वेश्चनக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்றது அந்த பியூட்டியே நமக்கு. சரிங்களா? So I hope you are clear with this. அடுத்த क्वेश्चन நம்ம போகலாம். Let's move on to the next question. So இந்த क्वेश्चन கொஞ்சம் இம்பார்ட்டன்டான क्वेश्चन, கொஞ்சம் கிளியரா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. Just listen carefully. If a train travels at 6 km/h more speed, ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா it is traveling at 6 km/h more speed. அதோட யூசுவல் ஸ்பீடை விட 6 km/h அதிகமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. It would have reached the destination 2 hours earlier. அது என்ன பண்ணுது? அதோட டெஸ்டினேஷனை 2 மணி நேரத்துக்கு முன்னாலே அது ரீச் ஆயிடுச்சு. Whereas it travels at 6 km/h lesser speed, it would have been delayed by 4 hours. சரி, ஓகே. இதுல இந்த क्वेश्चन நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ், இந்த 6 km/h இருக்கு இல்லையா, அது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஸ்பீடு கிடையாது. இந்த 6 km/hன்றது மோர் அதிகமான ஸ்பீட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரிஜினல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. we don't have the value for original speed. ஒரிஜினல் ஸ்பீட் நம்மளுக்கு இங்க கிடையாது. அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? s னே எடுத்துக்கோங்க. டோன்ட் வரி. இந்த ஒரிஜினல் ஸ்பீட் s னு எடுத்துக்கிட்டா இப்போ அவர் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல s + 6 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாரு நம்ம சொல்லலாம். அப்ப எத்தனை ஸ்பீட் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஸ்பீடு S1 அப்படின்றது ஒரு ஸ்பீடு இருக்கு. இது S2 அப்படின்றது ரெண்டாவது ஸ்பீடு இருக்கு. அப்போ
ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு டைம் என்ன ஆகுதான் 2 hours earlier ரீச் ஆறாரு. அப்ப 2 hours earlier என்ன அர்த்தம்? 2 hours முன்னாலே ரீச் பண்ணிட்டாரு. அப்போ 2 மணி நேரம் டைம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் ரெடியூஸ் ஆகும். அதுதான ரிலேஷன். அதுதான ஸ்பீடும் டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். கரெக்ட்டா? சோ அப்ப நம்மளுக்கு டைம் இங்க கொடுத்துட்டா அப்ப இந்த 2 ஹார்ஸ்ன்றது என்னன்னா டைம் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேஸ நான் ஈக்குவேஷன் எழுதணும்னா I can write this way s into s plus 6 divided by 6. அது என்ன ஃபார்மட்ல இருக்கு? s1 s2 s1 difference s2 அந்த ஃபார்மட்ல இருக்கு. சரிங்களா? into time difference. Time difference நம்மளுக்கு என்னது? 2 hours நம்ம சொல்லலாம். Time to time difference. Time difference என்னது நம்மளுக்கு 2 hours, right? So இத நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ கிடைச்சிடும். பட் இத நம்ம சால்வ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை unknown வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. d ன்னு ஒரு unknown வேரியபிள் இருக்கு, வேற s ன்னு ஒரு unknown வேரியபிள் இருக்கு. அப்ப மொத்தம் ரெண்டு unknown வேரியபிள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. அப்ப நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணனும்னா let's go with the next case. Whereas if it travels at 6 km lesser speed, இப்போ அந்த ட்ரெயின் வந்து 6 km கம்மியான ஸ்பீட்ல போயிட்டு வெச்சுப்போம். அப்ப ஒரிஜினல் ஸ்பீட் என்ன? s தான். அதே s தான். கம்மியான ஸ்பீட்ல போயிட்டு இருக்குனா it nothing but s minus 6. டிலே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா we can say the delay is 4 hours. அப்ப மறுபடியும் 4 ன்றது என்னது? நமக்கு டைம் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல s into s minus 6 divided by 6 into 4 ன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மறுபடியும் அதே டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்லலாம். So from this we can say in both the cases we will be getting the value for distance. ரெண்டு கேஸையும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கிடைக்குதுனா obviously நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு கேஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி போடலாம். அப்ப ஈக்குவேட் பண்ணும்போது 6 6 நமக்கு கேன்சல் ஆயிடும். s கேன்சல் ஆயிடும். 2 and this 4 get cancels. It goes for exactly 2 times. Reduce பண்ணுங்க. s plus 6 is equal to 2s minus 12. Rearrange பண்ணுங்க. So from this we can say s is equal to 18. So 18 அப்படின்றது என்னது? ஸ்பீட். ஏனா s ன்றது நம்ம ஸ்பீட் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 18 km per hour ன்றது என்னது? This is the speed. Which is nothing but what? Original speed. அதுதான் நமக்கு என்ன ஸ்பீட் நம்ம சொல்றோம்? ஒரிஜினல் ஸ்பீட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். பட் क्वेश्चन கவனிங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்றத பார்க்கலாம். Find distance. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். Let's come and try to find the distance. Distance ஓட ஃபார்முலா என்னமா? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கல. ஏன் பார்க்கலனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம பார்க்கலாம். d is equal to என்ன ஃபார்முலா? Distance d is equal to speed into time. ஸ்பீட் என்னது? 18. So ஸ்பீடோட வேல்யூ 18 போட்டுக்கோங்க. டைம் என்ன டைம் எடுக்கணும்? அதுதான் இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ நமக்கு ஸ்பீட் வந்து தெரிஞ்சிருச்சு. என்னதுன்னா 18 km. இந்த 18 km per hour ன்றது என்னது? ஒரிஜினல் ஸ்பீட்ன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நான் 2 hours எடுக்கணுமா 4 hours எடுக்கணுமா அப்படினு பார்த்தா ரெண்டுத்தையும் எடுக்க முடியாது. ஏன் அப்படினா இந்த 2 ஹவர்ஸும் 4 ஹவர்ஸும் நமக்கு ஒரிஜினல் ஸ்பீட் கிடையாது. அது என்ன ஸ்பீட்? டிஃபரன்ஸ். அந்த டைமோட டிஃபரன்ஸ் அது. அப்போ நம்ம இங்க எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரிஜினல் ஸ்பீடோட வேல்யூ நம்ம என்ன சொல்றோம்? 18. அப்ப செகண்ட் கேஸ் என்னவா இருக்கும்னா 18 plus 6 நம்ம என்ன சொல்லலாம்? 24 நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஃபார்முலா நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு என்ன டேட்டா இல்ல? டைமோட ஒரிஜினல் வேல்யூ நமக்கு இல்ல. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம நார்மலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்றோம். சோ டிவைடட் பை 6 into டைம் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 2. இப்போ கேன்சல் பண்ணுங்க. It get cancels for 3 times. Further reduce பண்ணுங்க. It get cancels for 6 times. 6 into 24 we can say the value is 144. Our distance to be covered is what for us? 144 kilometers. So this is the answer for this particular question. இந்த மாதிரி क्वेश्चन கண்டிப்பா நம்ம எதுல சால்வ் பண்ண முடியாதுன்னா ரேஷியோஸ்ல போக முடியாது. நீங்க எதுல தான் போக முடியும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போக முடியும். அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு பாத்தீங்கன்னா please don't stick in one method. ஒரு மெத்தட்ல மட்டும் ஸ்டிக் ஆகி இருக்காதீங்க. ரேஷியோலையும் போட கத்துக்கோங்க. ஃபார்முலாவும் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. லாஜிக் எப்படி போடணும்ன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ ஃபார்முலா அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த d is equal to s1 s2 divided by s1 difference s2 into time difference. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போ? அந்த ரெண்டு ஸ்பீடும் சேம் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணும்போது. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்க கொடுத்திருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்புறம் எத்தனை ஸ்பீட் இருக்கணும்? ரெண்டு ஸ்பீட் இருக்கணும். வேற என்ன தேவை? டைம் டிஃபரன்ஸ் தேவை. இந்த டேட்டாஸ்லாம் இருந்ததுன்னா டைரக்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட். நவ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஏன் இந்த क्वेश्चन எடுத்துர்க்கேன் அப்படினா ஃபர்தரா இத பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல்ஸ் நீங்க சால்வ் பண்ணனும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்ல கிளியரா இருக்கும். கரெக்ட்டா? அந்த பேசிக்ல கிளியரா இருக்கணும்ன்றதுக்கோசரமே நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த ஒரு சிம்பிளான क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்கான்றத பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் an idea. A man travels at 2/3 of his usual speed and reaches his destination 20 minutes late. சிம்பிளான क्वेश्चन. ஒரு மேன் இருக்காரு. அந்த மேன் என்ன பண்றாருன்னா 2/3 of his usual speed. அவரோட யூசுவல் ஸ்பீடோட 2/3 தான் போறாரு. 2/3 னா can I say he is traveling at reduced speed? எவ்வளவு ஸ்பீட் ரெடியூஸ்ல டிராவல் பண்றாரு?
2/3 போயிட்டு இருக்காருன்னா 1/3 reduced speed ல போயிட்டு, that is 1/3 speed அவர் reduce பண்ணிட்டாரு நம்ம சொல்லலாம். கரெக்டா இல்லையா? 2/3 speed ல போயிட்டு இருக்காருன்னா 1/3 speed அவர் reduce பண்ணிட்டார். அப்போ speed 2/3. இது நீங்க percentage class ல படிச்சிருப்பீங்க. என்னன்னா ஒரு ஃபிராக்ஷன்ல அதோட டினாமினேட்டர் எப்பயுமே நம்மளுக்கு என்னன்னா ஒரிஜினல் வேல்யூ. அப்போ இது எது கீழ வந்திருக்கு? ஸ்பீடு கீழ வந்திருக்கு. அப்ப இந்த 3 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? ஒரிஜினல் ஸ்பீடு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த 2 பார்ட்ன்றது என்ன சொல்லலாம்? reduced speed நம்ம சொல்லலாம். So this 2 is nothing but the reduced speed, right? அப்போ always in any fraction the denominator is the original value. அப்ப ஒரிஜினல் நம்ம எவ்வளவு பார்ட் ஸ்பீட்ல போறோம்? 3 பார்ட் ஸ்பீட்ல போறோம். இப்போ நம்ம எவ்வளவு பார்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம்? 2 பார்ட் ஸ்பீட்ல தான் போறோம். அப்ப எவ்வளவு பார்ட் ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப ஸ்பீட் 2/3 னா டைம் நம்ம என்ன சொல்லலாம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்ப டைமோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? 3/2 நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ எப்பயுமே மறுபடியும் சொல்றேன், டினாமினேட்டர் அப்படின்றது ஒரிஜினல் வேல்யூ. சோ திஸ் இஸ் யுவர் ஒரிஜினல். அப்போ இது ஒரிஜினல் என்னது? டைம். அதுதான் இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது ஒரிஜினல் டைம்னா இந்த 3ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? இன்கிரீஸ்டு டைம் நம்ம சொல்லலாம். இன்கிரீஸ்டு டைம், ரைட்? சோ எவ்வளவு பார்ட் டைம் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட். ஏன்னா இங்க ஒரிஜினல் பார்ட் நம்மளுக்கு 3. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு? சாரி, ஒரிஜினல் பார்ட் 2. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு பார்ட் வந்திருக்கு? 3. அப்போ டைம் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பார்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட். அந்த 1 பார்ட் தான் சிம்பிளா சொல்லணும்னா 1 பார்ட் டைம் எனக்கு டிலே ஆயிருக்கு. சரியா? அப்படிங்கும்போது 20 minutes லேட் ஆயிருக்குன்றது நம்ம சொல்லலாம். அப்போ 1 பார்ட்ன்றது 20 minutesனா 1 பார்ட்ன்றது 20 minutesனா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? யூசுவல் டைம். அப்ப யூசுவல் டைம்ன்றது என்னது? ஒரிஜினல் டைம். அப்ப 1 part 20 minutesனா ஒரிஜினல் நம்ம எவ்வளவு பார்ட்ல போயிருக்கோம்? 2 parts. Therefore the value of 2 part will be equal to what for us? 40 minutes. This is the answer. இத நல்லா கவனிச்சுக்கோங்க. denominator is always the original. அத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுதான் இந்த கான்செப்டோட பேசிக். அதுல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா இத பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? So this is the point which I intended to say over here, right? இத பேஸ் பண்ணி இன்னொரு சிம்பிளான ஒரு क्वेश्चन பாப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம இத பேஸ் பண்ண கான்செப்ட் ஒரு சின்ன ப்ராப்ளமா பார்த்துட்டு அடுத்த கேஸ் போகலாம். Let's have an idea here. என்ன क्वेश्चनன்றத பார்க்கலாம். A man travels at 7/5 of his usual speed and reaches the destination 12 minutes earlier. Find his usual time. அதே क्वेश्चन தான், பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். இங்க ஆக்சுவலா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7/5 of his usual speed ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவரோட ஸ்பீட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? 7/5. அப்ப ஸ்பீட் 7/5 னா 7ன்றது என்ன? 5ன்றது என்னது? Anyway, 5 is your original speed. 7 is the increased speed. அப்ப எவ்வளவு பார்ட் ஸ்பீட் இன்கிரீஸ் ஆயிருக்கு? 2 பார்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப டைம் என்னவா மாறி இருக்கும்? 5/7 ஆ மாறி இருக்கும் நம்ம சொல்லலாம். ரைட்? அப்ப 7ன்றது என்னது? ஒரிஜினல் டைம். 5ன்றது என்னது? ரெடியூஸ்டு டைம். ஏன்னா இங்க நம்மளுக்கு என்ன பண்றோம்? ஸ்பீட் இன்கிரீஸ் பண்றோம். அப்ப டைம் என்ன ஆகணும்? ரெடியூஸ் ஆகணும். அப்ப எவ்வளவு பார்ட் டைம் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு? 2 பார்ட் டைம் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்ப 2 பார்ட் டைம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க. And he reaches the destination 12 minutes earlier. Earlierனா என்ன அர்த்தம்? டைம் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்போ 2 பார்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அந்த 2 பார்ட் தான் நம்மளுக்கு 12 minutes. அப்ப 2 பார்ட் 12 minutesனா 1 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 6 minutes ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? Find the usual time. Find the usual time. Usual time னா என்னது? Denominator. ரைட்டா? ஒரிஜினல் டைம். அப்போ 1 part 6 னா ஒரிஜினல் பார்ட் எவ்வளவு இருக்கு? இல்ல ஒரிஜினல் டைம் எவ்வளவு பார்ட் இருக்கு? 7 பார்ட். அப்ப 7 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 42 minutes நம்ம சொல்லலாம். சரிங்களா? சப்போஸ் இந்த क्वेश्चनல let's say இந்த क्वेश्चनல usual time கேட்காம what is the time he reached earlier time? எவ்வளவு டைம் earlier அவர் ரீச் பண்ணிட்டாருன்னு கேக்குறாங்க. At what time he reached the destination exactly? earlier எவ்வளவு டைம்ல ரீச் பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல 12 minutes earlier ரீச் பண்ணிட்டாரு. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸாக்ட்டா எந்த டைம்ல ரீச் பண்ணிருக்காருன்னு கேக்குறான்னு வெச்சுக்கோ. 1 part 6 minutes. அப்போ 5 part 30 minutes. யூசுவல் டைம் கேட்காம earlier-ஆ எவ்வளவு மினிட்ஸ்ல ரீச் பண்ணிருப்பாருன்னு கேட்டாங்கன்னா we can say the answer is 30 minutes. So this is the answer for this particular case. இதுக்கு earlier-ஆ எவ்வளவு மினிட்ஸ்ல ரீச் பண்ணிருப்பாருன்னு கேட்டிருந்தா. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். ஒரிஜினலா 42 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுனால 12 நிமிஷம் சீக்கிரமா போயிட்டாரு. அப்போ இந்த 42 ஒரிஜினல் டைம்ல 12 நிமிஷத்தை ரெடியூஸ் பண்ணிட்டா, ஏன்னா அவர் சீக்கிரமா போறதுனால ரெடியூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வந்துரும்? 30 வந்துருமா இல்லையா? அப்போ எவ்வளவு நிமிஷத்துல போயிட்டாரு? இப்போ 30 மினிட்ஸ்ல போயிட்டாரு. ஏன் இப்போ 30 மினிட்ஸ்ல போயிட்டாரு? ஏன்னா ஸ்பீட் அதிகமா போறதுனால. என்ன ஸ்பீடு? 7/5 of his usual speedல போறதுனால. எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's go for the next case. அடுத்தது நம்ம போகலாம். Yes, right guys. So இந்த ஒரு சின்ன question நம்ம பார்த்துட்டு இதோட நம்ம class ஸ்டாப் பண்ணலாம். Let's have an idea about this question first. A man after traveling for a certain time encountered some glitches in his bike. So his speed was reduced by 25%. என்ன கொடுத்திருக்கான் first lineல? ஒரு man இருக்காரு. அவர் வந்து certain speedல போயிட்டு இருக்காரு. There is a certain timeல
sorry, a man ஒரு man இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா certain time travel பண்றாரு. After traveling for certain time he encounters, அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன விஷயம் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பைக்ல certain glitches இருக்குன்றது புரியுது. அதனால என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. his speed was reduced by how much percentage? 25%. and reached the destination 25 minutes late. நல்லா கவனிங்க நீங்களே. ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்ப ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிடுச்சா என்ன ஆகணும்? டைம் இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லையா? அப்போ எவ்வளவு நிமிஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ யூசுவல் டைமோட இப்போ நம்மளுக்கு 25 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சின்ன ஒரு டயக்ராம் போட்டுப்போம். மேன் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாரு. this is the starting point. அவர் இந்த பாயிண்ட் ரீச் பண்ணணும்னு வெச்சுப்போம். let's say an idea, right? certain time travel பண்ணி போயிட்டு இருக்காரு. எவ்வளவு டைம்ன்றது கொடுக்கல, அத நமக்கு கொடுக்கலன்றதால விட்டுறலாம். so certain time travel பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த படத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. that is glitches ஸ்டார்ட் ஆகுது. இப்போ glitches ஸ்டார்ட் ஆகுறனால அவரோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகுது. எவ்வளவு percentage ரெடியூஸ் ஆகுது? 25% ரெடியூஸ் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் இல்லையா, ஒரிஜினல் ஸ்பீட் எப்பயுமே இல்ல ஒரிஜினல் வேல்யூ எப்பயுமே என்னது 100%. இப்போ நமக்கு எவ்வளவு percentage ரெடியூஸ் ஆக போகுது? 25% ரெடியூஸ் ஆக போகுது. அப்ப 25% ரெடியூஸ் ஆகுதுன்னா now he is traveling at 75% ஸ்பீட் நம்ம சொல்லலாம். எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? 75. அப்ப ஸ்பீடோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%. 75% அப்படின்றதுக்கான ஃபிராக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா 3/4 நம்ம சொல்லலாம். 75% ஃபிராக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்? 3/4. நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறான்றத பார்க்கலாம். he reaches the destination 25 minutes late. அதாவது அந்த டெஸ்டினேஷனை அவர் 25 நிமிஷம் லேட்டா போறான்னு கொடுத்துறான். அதாவது ஒரிஜினலா போயிருந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் போவாரு. glitches வந்து ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணினாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் அவர் கவர் பண்ண போறாரு. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போதும் சரி, ரெடியூஸ் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போதும் சரி, அவர் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்போ இந்த கேஸ் நம்ம ஸ்பீடும் டைம் என்ன சொல்லலாம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்லலாம். அப்ப டைமோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4/3 நம்ம சொல்லலாம். அப்ப எவ்வளவு பார்ட் நம்மளுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 1 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? we can say it is nothing but 25 minutes late ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ 1 பார்ட் 25 மினிட்ஸ்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுவல் டைம். யூசுவலா இந்த டெஸ்டினேஷன் எந்த டைம்ல ரீச் பண்ணுவாரு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அப்ப 3 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்னா 75 மினிட்ஸ் நம்ம சொல்லலாம். 3 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 75 மினிட்ஸ் நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறன்றத பார்க்கலாம். if he encountered it, அந்த glitches, if he encountered that glitches 50 km further, 50 கிலோமீட்டர் தள்ளி அவரு எதிர்பார்த்திருந்தாருன்னா, அதாவது இந்த இடத்துல நடக்கிறதுக்கு பதிலா ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அந்த glitches நடந்திருந்ததுன்னா, அந்த glitches வந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத क्वेश्चன்ல கொடுத்திருக்காங்க. என்ன ஆயிருக்கும்ன்றத பார்க்கலாமா? the delay would have been only 15 minutes. அதாவது இங்க நடக்காம, இந்த இடத்துல அந்த glitches நடக்காம, இந்த இடத்துல 50 கிலோமீட்டர் தள்ளி அந்த glitches நடந்ததுன்னா நம்மளுக்கு டிலே எவ்வளவு நிமிஷம் தான் இருக்குமா? வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கும்ன்றாங்க. சொல்றது புரியுதா? இந்த இடத்துல டிலே, இந்த இடத்துல glitches வந்ததுனால 25 நிமிஷம் டிலே, இந்த இடத்துல glitches வந்ததுனால வெறும் 15 நிமிஷம் தான் டிலே. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல glitches வந்தாலும் சரி, இந்த இடத்துல glitches வந்தாலும் சரி, அந்த பர்టిక్యులர் மேனோட ஸ்பீட் அதே 25% தான் ரெடியூஸ் ஆக போகுது. அப்ப இந்த சிச்சுவேஷன்லயும், that is இந்த கேஸ்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா we can make the same situation, that is speed as 3/4. அப்ப டைம் நம்மளுக்கு என்ன வரும்? 4/3 நம்மளுக்கு வரும். டைம் நம்மளுக்கு என்ன வரும்? 4/3 நம்மளுக்கு வரும். சரிங்களா? அப்போ எவ்வளவு பார்ட் டைம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 பார்ட் டைம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த 1 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 15 மினிட்ஸ் நம்ம சொல்லலாம். கரெக்ட்டா? 1 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 15 மினிட்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப 1 பார்ட்ன்றது 15 மினிட்ஸ்னா 3 பார்ட்ன்றது நம்மளுக்கு என்னது? 45 மினிட்ஸ். ரைட். இப்ப கவனிங்க. இப்பதான் நம்ம சம்க்குள்ளே வர போறோம். just listen carefully. இந்த இடத்துல எனக்கு glitches வந்ததுன்னா, இந்த இடத்துல glitches வந்ததுன்னா ஸ்பீடு 25% ரெடியூஸ் ஆகி 75% வந்திருக்கு. 3/4. டைம் 4/3. 1 part delay 25 minutes. அப்ப 3 part. 3 partன்றது என்னது? 75 minutes. what is this 75 minutes? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 3. அப்ப என்ன அர்த்தம்? ஒரிஜினல் ஸ்பீடு. அப்போ சாரி, ஒரிஜினல் டைம். என்ன அர்த்தம்? glitches வராம இருந்ததுன்னா, glitches இல்லாம இருந்ததுன்னா இந்த டெஸ்டினேஷனை அவர் இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு நிமிஷத்தை ரீச் பண்ணிருப்பாரு? 75 மினிட்ஸ்லயே ரீச் பண்ணிருப்பாரு நம்ம சொல்லலாம். சொல்றது புரியுதா எல்லாருக்குமே? glitches இல்லாம இருந்ததுன்னா ஒரிஜினல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அவரு அந்த டெஸ்டினேஷனை ஆக்சுவலா எந்த டைம்ல ரீச் பண்ணிருப்பாரு? 75 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிருப்பாரு. சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காம, தட் இஸ் அந்த glitches நடக்காம இந்த இடத்துல glitches நடந்திருந்ததுன்னா, இந்த இடத்துல நடந்ததுன்னா எனக்கு 15 மினிட்ஸ் டிலேன்றத நம்ம பார்த்தோம். 15 மினிட்ஸ் டிலேல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் டைம் எவ்வளவு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கிடைச்சது. கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இந்த பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு ஒரிஜினலா நம்மளுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆயிருக்கும். நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிள். இதுல நம்ம ப்ராப்ளமே முடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க பார்க்கலாம். find the speed of man. அந்த மேனோட ஸ்பீட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. லிசன். இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம்ன்றது தெரியாது, அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. glitches இங்க நடக்குது. சப்போஸ் இந்த இடத்துல glitches நடக்காம இருந்ததுன்னா, இந்த இடத்துல எனக்கு glitches இல்லாம இருந்ததுன்னா
he would have reached the destination in how many minutes? 75 minutes. இந்த இடத்துல glitches நடக்காம இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நடக்காம இந்த இடத்துல நடந்திருந்ததுன்னா நம்மளுக்கு 15 minutes டிலேன்றத பார்த்தோம். சப்போஸ் இங்கேயும் நடக்காம இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு நிமிஷத்துல போயிருப்போம்? 45 minutes நம்ம போயிருப்போம். அப்போ இந்த 75 minutes-உம் 45 minutes என்னன்னா ஒரிஜினல் டைம் நம்ம சொல்லலாம். அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 45 minutes. இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? சாரி, என்டையர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 75 minutes. இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 45. அப்போ இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவருக்கு வெறும் 30 minutes தான் ஆயிருக்கும் நம்ம சொல்லலாமா? எஸ், he would have taken only 30 minutes. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? அந்த மேனோட ஸ்பீடு. எனக்கு ஸ்பீடு வேணும்னா ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டானே 50, டைம் என்ன இருக்கு? 30. பட் 50ன்றது என்ன யூனிட்ல இருக்கு? கிலோமீட்டர். 30ன்றது எதுல இருக்கு? மினிட்ஸ். அப்ப மினிட்ஸ் ஹவரா மாத்தணும்னா டிவைடட் பை 60. அப்ப கேன்சல் பண்ணுங்க, 1/2. இந்த 2 மேல வந்து என்ன வரும்? 100. So we can say speed of the man is 100 km/h நம்ம சொல்லலாம். I hope you are clear with this. The man is traveling at what km/h? 100 km/h. So எல்லாருக்குமே புரிஞ்சுதாமா? Yes guys. So இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் பண்ணி நம்ம பார்த்தோம். This is the part, the last question which we need to discuss. So இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பேசிக்கான क्वेश्चंस தான். நமக்கு மறுபடியும் நாளைக்கு ஒரு செஷன் இருக்கு. நாளைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிலேஷன் ஆஃப் ஸ்பீட் அண்ட் த டைமோட செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு சர்டன் क्वेश्चंस நம்ம பார்ப்போம். கொஞ்சம் அட்வான்ஸ்டான, இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான क्वेश्चंस நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ ஸ்பீட் அண்ட் டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். 3 ரிலேஷன் இருக்கு. என்னென்ன ரிலேஷன் பார்த்தோம்? S1/S2 = T2/T1. அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம பார்த்தோம்? அந்த ரெண்டு டிஃபரண்ட் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். D = S1/S2/S1 difference S2 into time difference. அதே மாதிரி லாஸ்ட் கேஸ்ல D = T1/T2 divided by T1 difference T2 into time into speed difference. So இந்த சின்ன ஃபார்முலாஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எஸ், இது வந்து உங்களுக்கு போதுமான விஷயம். இந்த பேசிக் நீங்க ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. then we'll be discussing the previous question paper. அப்ப previous question டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராவும் ஈஸியாவும் புரியும். எஸ் guys, thank you.